எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை ஒரு 2 ஸ்பூன் கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்டே தாளிக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன்னு, கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 6 போட்டுக்கோங்க. அது ரொம்ப தீயக்கூடாது, அப்படியே அதுலேயே வெங்காயத்தை போட்டுருங்க. ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன், அதையும் வதக்கிடுங்க. இஞ்சி ஒரு 5 பல்லு போட்டிருக்கேன். புளி ஒரு 2 கொட்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். தக்காளி 4 தக்காளி நல்லா வதக்கிடுங்க. நல்லா தீயாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் போடுங்க மிக்சியில். ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அதுலேயே அரைச்சிடலாம். பாருங்கள், மஞ்சிருச்சு. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் தாளிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.